ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் இணைந்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு ஈரான் தற்போது பதிலடி கொடுக்க தயாராகி இருப்பதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலில் தற்போது அமெரிக்காவும் இணைந்துள்ளது. அதே வேளையில் ஈரான் பதிலடி கொடுக்கும் தயாராக இருப்பதாக நாம் அண்மை செய்தியை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்த்த நிலையில்தான் தற்பொழுது அந்த தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கிறது. திடீரென்று இன்று இஸ்ரேல் ஈரானை குறிவைத்து சரமாரியான தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் தலைநகரான டெஹ்ரானை குறிவைத்து வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு ஈரான் அரசு அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் தலைநகரான டெஹ்ரானில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குண்டுகள் வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 3 இடங்களில் இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானின் பெரும் பதற்றம் என்பது நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலை இஸ்ரேலின் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் உறுதி செய்திருப்பது மேலும் பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யூத நாடாக இஸ்ரேல் உள்ளது. இதனை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளாகும். இதனால் இஸ்ரேலுக்கு அண்டை நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்துடன் காசா பிரச்சனை உள்ளது. காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஈரானை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து இஸ்ரேலோடு இணைந்து தாக்குதலை நடத்துவது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் அடிபணியாததன் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் இடையான அந்த 12 நாட்கள் போர் நடந்தது. காசா போரை கண்டித்து இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அதில் அமெரிக்காவும் இணைந்து அந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். நட்பு நாடாக இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானினுடைய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இது நடந்தால் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு ஈரானால் அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும், இதை அடுத்துதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கடந்த ஆண்டு ஈரானை தாக்கியது. அதே போலதான் தற்பொழுது இந்த தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் ஈரானில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. ராஜேஷ், இந்த போருக்கு முன்பாக கமேனி அமெரிக்கா இந்த போரில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதேவேளை 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் உலக அளவில் ஒரு பெரிய பேசுபொருளாகி உள்ளது. அடுத்ததாக ஈரான் என்ன செய்ய காத்திருக்கிறது? ஈரானை பொறுத்த வரைக்குமே அந்த அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும். இதற்கான யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும். நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தனது கிளர்ச்சி படைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்த நிலையில்தான் தற்பொழுது ஈரான் அதற்கு ஒத்துழைக்காததன் காரணமாகத்தான் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடன் ஏற்கனவே பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் இந்தியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாக பிரதமர் மோடி கூறினாலும் தற்பொழுது ஈரானை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருவதாகத்தான் தெரிகிறது. ஏற்கனவே அவர்கள் பல்வேறு ஆயுத தயாரிப்புகள் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக அமெரிக்கா ஈரான் இடையே அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் கூட சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படாததன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே, குறிப்பாக ட்ரம்பை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய நிலைப்பாடுதான். அது உச்சநீதிமன்றம் என்ற தகவல் தெரிவித்தாலும் சரி, அதையெல்லாம் அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் மீறி அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார்.
கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக அமெரிக்கா ஈரான் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது கூட ஒரு சுமூகமான உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை. இதனால்தான் கோபமான ட்ரம்ப் உடனடியாக இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தால், இல்லாவிட்டால் மோசமான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியதோடு ஈரானை சுற்றி போர் கப்பல்கள், போர் விமானங்களை குவித்து வைத்திருந்தால், இதனால் அந்த பதற்றம் என்பது அதிகரித்து வந்த நிலையில் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய பல நாடுகள் தங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது அனைவராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலை முற்றிலுமாக அழிக்கப்படும், அணுசக்தி ஆபத்தை உணர்ந்து இந்த செயல்கள் ஈடுபடுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் சற்று முன்பாக ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் இணைந்து வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டு வருவதால் ஈரானில் உச்சபட்ச பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய உயர் தலைவர் கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். ஏற்கனவே கனடா உள்ளிட்ட நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அங்கிருந்து வெளியேற முடிந்தால் வெளியேறவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தூதரகம் ரீதியாக தகவல்கள் சென்றுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரான் ஒரு பெரிய பதற்றத்தை சந்தித்துள்ளது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த குண்டு வீச்சுகளினால் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். அதேவேளையில் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள ஈரான் முடிவு செய்யாததால் இந்த தாக்குதலானது தற்போது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியுள்ளது.